பூஜை ரூமே இல்லாம ஒரு வீடு கட்டினாலும் அது தவறு கிடையாது. பூஜை ரூம் ஒரு இடத்துல தவறா இருந்துட்டாலோ, பூஜை ரூமே இல்லாம இருந்துட்டாலோ அந்த வீட்டை பாதிக்காது. பூஜை ரூம் சரியா இருந்துட்டா வாஸ்து சரியாகும் நிறைய பேர் சொல்றாங்க. கிடையவே கிடையாது. சிலர் ஜாதகம் பார்த்து எந்த பக்கம் தலைவாசல் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறதையும் ஜாதகத்துல சொல்றாங்க அப்படிங்கிறது உண்மையா? எந்த விதமான ப்ராப்பர்ட்டி லிக்விடேஷனா இருந்தாலும் ஒரு கடன் தேவைப்படுது, ஒரு மணி லிக்விடிட்டி வேணும்னா கடவுளுக்கு காசு தேவையில்லை. காசு இருக்கிற இடத்துல எப்படி கடவுள் இருப்பாரு? இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ வாஸ்து கன்சல்டன்ட் நரசிம்ம ஹரி அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா சார். தொடர்ந்து நமக்காக வாஸ்து ரிலேட்டடான நிறைய தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறதும் உண்டு, வாஸ்து ரிலேட்டடாக நம்ம படிக்கணும், அது ரிலேட்டடாக எங்கேயாவது கிளாஸ் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வாஸ்துக்கான வகுப்புகள் ஏதாவது நடத்துகிறீங்களா? ஆமாம். இப்போது தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. இந்த தை பொங்கலுக்கு அப்புறமா இந்த ஜனவரி 23, 24 2 நாட்கள் வாஸ்து வகுப்பு, அது ஒரு சனி ஞாயிறாக வர்ற காரணத்தினால அந்த 2 நாள் சென்னையிலேயே மடிப்பாக்கத்தில் 2 நாள் வாஸ்து வகுப்புகள் நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்க என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஏதுங்கிறத சொல்கிறேன். இதில் அடிப்படையில் இருந்து உயர்நிலை வரைக்கும் இருக்கக்கூடிய வாஸ்து சூட்சமங்கள் அனைத்தும், அதுக்கப்புறம் வளமாக வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை அமைச்சிக்கிறது எப்படி, எந்தெந்த மாதிரி வஸ்துக்கள் வீட்டில் பயன்படுத்தும் போது எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்பொழுது நம்மளோட வாழ்க்கை இன்னும் வளம் பெறும் அப்படிங்கிற நிறைய சூட்சம ரகசியங்களும் 2வது நாள் வகுப்பில் இருக்குது. ஸோ அடிப்படையிலேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே இந்த 2 நாளில் கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். யாருக்கெல்லாம் படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கோ கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக சார். இதில் இன்னொரு சந்தேகம் வரும். நிறைய பேர் இந்த ஆஃப்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ இப்போ நிறைய தூரத்தில் இருக்கிறவங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ இதில் ஆன்லைன் கிளாஸ் இருக்கா? இப்போதைக்கு ஆன்லைன் கிளாஸ் இல்லைம்மா. நான் அது மேலே பெரிய நம்பிக்கை எனக்கு இல்லை. முதல்ல குருகுல கல்வி அப்படிங்கிறதே நம்ம வாயிலிருந்து பேசும்போது வரக்கூடிய வார்த்தைகள் மட்டுமே கிடையாது. ஃபிசிக்கலாக இப்போது ஒரு மந்திர உபாசனை நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் தீட்சைன்னு சொல்லுவாங்க, ஸ்பரிச தீட்சைன்னு சொல்லுவாங்க. குருநாதர் பக்கத்தில் உட்காந்து குருநாதர் காதில் மந்திரம் சொல்லிட்டு தொடுவார். உங்களை ஸ்பரிசமாக தொட்டு அந்த மந்திரத்தை உங்களுக்குள்ளே அந்த பீஜம்னு சொல்லக்கூடிய விதையை உங்களுக்குள்ளே விதைக்கிறதா ஐதீகம் உண்டு. இன்றைக்கி நிறையா பேர் செல்ஃபோன், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிலலாம் தீட்சை கொடுக்குறாங்க. பட் எனக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லை. என்னை பொறுத்தளவு நேரடியாக உட்கார்ந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மட்டும் இல்லாமல் எனக்கு என் குருநாதர் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாரோ அதை நேரடியாக என்னால் உங்களுக்கு அந்த நாலேஜ் அப்படிங்கிறது என்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையில் இருக்கேன். ஸோ ஆன்லைன் வகுப்பு பெரும்பாலும் நான் எடுக்க மாட்டேன்னே நினைக்கிறேன். நேரடியாக மட்டும்தான் தேவைப்படும் போது அந்தந்த ஊர்களில் 4 பின்ன போய் 2 நாள் முகாம் மாதிரி போட்டு அங்கங்கே இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லித்தரத்துக்கு ரெடியாக இருக்கேனே தவிர ஆன்லைன் வகுப்பு அப்படிங்கிறதுங்கிறது என்னை பொறுத்தளவுக்கு, ஆனால் அது தவறுன்னு நான் சொல்ல வரல, எனக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லைங்கிறது தான். 4 பேராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பேரால் வர முடியுமோ அவ்வளோ பேர் வந்தாலும் அவங்க அதுக்கப்புறம் இன்னொரு 4 பேர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இல்லையா? அது அப்படியே இந்த நதி வாய்க்காக்கு பாய்ச்சி, வரப்புக்கு பாய்ச்சி, வரப்பு நெல் பயிருக்கு பாய்ச்சுற மாதிரி அது அப்படியே எல்லாத்துக்கும் பரவி சேருங்கிறது என்னோடது. பட் நேரடியாக சொல்லக்கூடிய விஷயங்கள்ங்கிறது நல்லாயிருக்கும். ஓகே. இந்த 2 நாள் வகுப்புங்கிறது வாஸ்து ரிலேட்டடான எல்லா விஷயங்களையும் கற்றுக்க முடியுமா? கண்டிப்பாக கற்றுக்க முடியுமா? அதாவது கற்றுக்க முடியுமான்னு கேட்டால் எனக்கு அதை பதில் சொல்ல முடியாது. ஆனால் என்னால் சொல்ல முடியும். அதோட முழுமையான இது வெறும் 25% மட்டும்தான். மிச்சம் 75% நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ப்ராக்டிக்கலாக அவங்க போய் ஒவ்வொரு வீட்டையும், ஒவ்வொரு கடையையும், ஒவ்வொரு ஊரையும், ஒவ்வொரு கோயிலையும் அவங்க நேரடியாக போய் பார்த்து நான் சொன்ன விஷயங்களை அவங்க ராக்டிஃபை பண்ணுறாங்க இல்லையா? சார் அது சொன்னார் அன்னைக்கு, அப்படி தான் இருக்கா? வடகிழக்கு கார்னர் பிளாட்டில் இருக்கவங்களாம் நல்லா இருக்காங்களா? தெருக்குத்துக்கள் இப்படி தான் வேலை பார்க்குதா? வீட்டில் அறைகளில் இப்படி அமைக்கும் போது இந்த பலன் தான் இருக்கான்னு அவங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தில் அவங்க ஆராய்ச்சி பண்ணதான் இப்போ நான் இன்றைக்கி இங்கே உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னா, நேற்று ஒரு கிளாஸில் கற்றுக்கிட்டு இன்றைக்கி நான் பேசலை. பல குருமார்கள்லேருந்து கற்றுக்கிட்டு ஒரு 15 வருடமாக நம்ம பயணம் பண்ணி வர்றது இல்லையா? அப்போ இது ஒரு விதை தான், ஒரு பீஜம் தான். அந்த விதை முழுமையாக என்னால் கொடுக்க முடியும்.
கண்டிப்பா. அந்த விஷயங்களை என்னால் உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆனால் நீங்கள் அதை முழுமையாக கிரகிச்சிக்கிறது அப்படிங்கிறது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் எல்லா இடத்தையும் பார்த்து பார்த்து பழகும் பொழுது தான் அது உங்களுக்குள்ளே முழுமையாக வந்து சேரும். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி 2 நாளில் வாஸ்துவோட அடியிலேருந்து முடிவு வரைக்கும் என்னால் உங்களுக்கு விளக்கி சொல்ல முடியுமானா சொல்ல முடியும். கண்டிப்பா. அதை கத்துக்கிற விஷயங்கள் அது. ஆமாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பயன்படுத்தும் பொழுது தான் அது முழுமையடையும். கண்டிப்பா. ஒரு புக்கு வாங்குற மாதிரி தான்மா. அன்றைக்கி ஒரு நாளுங்கிறது நீங்கள் கடையில் போய் ஒரு புக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற நாலேஜ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அர்த்தம் இல்லைல்ல. எத்தனை தடவை அந்த புக்கை திருப்பியும் திருப்பியும் படித்து அதை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அப்போ தான் அன்றைக்கி நீங்கள் புக்கு வாங்குறீங்க. ஓகே. அதுக்கப்புறமும் நீங்கள் ஒவ்வொரு இடத்துல போய் பார்க்குறீங்க இல்லையா, அங்கே அட்டன் பண்ணுறவங்க எல்லாரும் என்கிட்ட பேசலாம். சார் நீங்கள் அன்றைக்கி அது சொன்னீங்க இல்லையா, நான் இங்கே பார்த்தேன். இல்லை சார் நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை, அந்த ஊழல்கள் வரலாம். ஓகே. அப்போ நம்ம அதை அனலைஸ் பண்ணி ஏன் ரூல்ஸில் இருந்தாலும் அதுங்க மாறி நடக்குதுன்னா வேறு என்ன காரணமாக இருக்கும். சயின்ஸ் தான் நம்ம அது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி 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 தான் மேலே கொண்டு வரும். கண்டிப்பாக. ஸோ வாஸ்து ரிலேட்டடாக எனக்கு படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்க ஸோ தாராளமாக சாரை கான்டாக்ட் பண்ணி இதுக்கு ஏதாவது முன்பதிவு இருக்கா சார்? ஆமாம்மா. அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸுக்கு முன்னாடியாவது நீங்கள் கன்ஃபார்மாக சொல்லிட்டீங்கன்னா, ஏன்னா உணவு அரேஞ்ச் பண்ணணும் இல்லையா, அதுக்காக மட்டும். ஸோ கண்டிப்பாக முன்பதிவு பண்ணிக்கோங்க. ஸோ கீழே நம்ம வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். ஸோ உங்களுடைய முன்பதிவை சார்கிட்ட தாராளமாக செய்துக்கலாம். ஸோ உண்மையாகவே அடுத்தது நம்ம விஷயங்கள் வந்து வாஸ்து ரிலேட்டடாக நம்ம நிறைய சந்தேகங்களுக்கு தொடர்ந்து தீர்வு கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீடுகளில் இந்தந்த விஷயங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தாலும் சாமி வைக்கக்கூடிய பூஜை அறைக்கும் ஸோ வாஸ்து ரிலேட்டடான விதிமுறைகள் வந்து இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. பூஜை அறை இந்த திசையில் தான் இருக்கணும், சாமி படங்கள் இந்த திசையில் தான் மாட்டணும், விளக்கு ஏற்றும் போதும் சரி, பூஜை அறையில் நிறைய சாமி படங்கள் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு நிறைய வாஸ்து குழப்பங்கள் வந்து இருக்குது. சரியான பூஜை ரூம் எப்படி வடிவமைக்கிறது? கடைசியாக நீங்கள் கேட்டதுங்களா, சரியான பூஜை ரூம் எப்படி வடிவமைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க தெரியுமா. சரியான பூஜை ரூம் வடிவமைப்பது அப்படிங்கிறது ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள் மூலிமா நம்ம அமைக்கவே முடியாது. அது ரொம்ப அழகாக இருந்தது நீங்கள் சொன்னது. சரியான பூஜை ரூம், அந்த சரியான பூஜை ரூம் அப்படிங்கிறது எங்கே அமையும் அப்படின்னா ஒரு ஜீவராசியோட மனதில் உள்ளத்தில் உள்ள கோயிலில் அமைவது மட்டுமே சரியான பூஜை ரூம். அதுதான் முழுமையான பூஜை அறைன்னு சொல்லக்கூடியது. மனதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கிற இறைவனை நம்ம என்னைக்கு உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் கல்லல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலன் ஐந்தும் காணா மணி விளக்கே திருமூலரோட வாக்கு. அப்போ நீங்கள் சொல்கிற அந்த சரியான பூஜை ரூம் அப்படிங்கிறது வந்து மனசுக்குள்ளே தான் அமையுமே தவிர அகத்தில் தான் இருக்குமே தவிர புறத்தில் அதை வெளியே கொண்டு வரவே முடியாது. அதை நம்ம முயற்சிக்கிறோம், வெளியே கொண்டு வந்து நம்ம சரியான பூஜை ரூம் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு அங்கமாக கொண்டு வரணுங்கிறது நம்ம முயற்சிக்கிறோம். திருப்பியும் நான் கான்ட்ரவர்சியலாகவே பேசுகிறேன். ஒரு வீட்டுக்கு பூஜை ரூம் கண்டிப்பாக தேவையா? என்னை பொறுத்தளவுக்கு பூஜை ரூமே இல்லாமல் ஒரு வீடு கட்டினாலும் அது தவறு கிடையாது. புரியுதுங்களா? பூஜை ரூம் அப்படிங்கிறது பஞ்சபூத ஆராதனை. இப்போ வீட்டில் நான் திருப்பி என்ன சொல்கிறேன்னா, பஞ்சபூதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட சமநிலை தான் வீடு. பூஜைங்கிறது பஞ்சபூதத்தை சமநிலைப்படுத்துகிற ஒரு விஷயமே. மற்றபடி அதில் நீங்கள் இவ்வளவு தூரம் பூஜை ரூமை பற்றி நம்ம பெரிய லெவலில் எடுத்து பேசுகிறதுக்கோ செய்கிறதுக்கோ ஒரு விதமான விஷயம். பூஜை ரூம் ஒரு இடத்துல தவறாக இருந்துட்டாலோ பூஜை ரூமே இல்லாமல் இருந்துட்டாலோ அந்த வீட்டை பாதிக்காது. அது ஒரு நியூட்ரல். அது வாஸ்துவை பொறுத்தளவுக்கு ஒரு ஏன்னா கன்மே பகவான் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறான். அதை ஒரு ரூம்குள்ளே போட்டு நம்ம அடைக்க வைக்கிறது அது ஒரு சடங்கு செய்கிறதுக்கோ இல்லை நம்மக்குள்ளே இருக்கிற சமநிலையை உணர்றதுக்கோ ஒரு இடமே தவிர மற்றபடி அதுக்கு அவ்வளவு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவு கிடையாது. யார் ஒருத்தன் அதாவது மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். அப்போ மனசு யாருக்கு ஒருத்தனுக்கு செம்மையாக இருக்கோ, மனசு யார் ஒருத்தனுக்கு சுத்தமாக இருக்கோ அவனுக்கு பூஜை ரூமே தேவையில்லை. ஆனால் நம்ம எல்லாத்துக்குமே மனசு சுத்தம். எனக்கே நான் இப்போ இவ்வளோ பேசுகிறேன்னா என் வீட்டில் பூஜை ரூம் இருக்கா, 2 பூஜை ரூம் வச்சுருக்கேன். பூஜை ரூம்னு இல்லை, பூஜை அலமாரிகள் 2 வச்சுருக்கேன். புரியுதுங்களா? அப்போ என்ன அர்த்தம்? என் மனசும் இன்னும் பக்குவப்படலை. ஏன்னும் இவ்வளோ பேசினாலும் எனக்கும் அந்த சில விஷயங்கள் தேவைப்படுது. அந்த ரூபம் சொல்லக்கூடிய ஃபோட்டோஸ் வைக்கிறது அது எல்லாமே இன்னும் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா நம்மளோட சென்டர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் சுற்றி இருக்கக்கூடிய கடவுள் நம்ம ஒரு 5 நிமிஷமாவது ஒடுங்கி நின்று அவரை உணர்றதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது. புரியுதுங்களா? அவ்வளவுதான் பூஜை ரூமே தவிர அதில் வந்து நமக்கு மூட நம்பிக்கையை கொண்டு வந்து செலுத்தி
இன்றைக்கி அது இல்லாமல் எதுவுமே கிடையாது. பூஜை ரூமை நான் அப்படி இப்படி வச்சுட்டா என் வாழ்க்கை எவ்வளோ மோசமான வாஸ்து உள்ள வீட்டில் இருந்தாலும் பூஜை ரூம் சரியாக இருந்துட்டா வாஸ்து சரியாகும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. கிடையவே கிடையாது. பூஜை ரூமே இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, வாஸ்து நல்லா இருந்தால் அவங்க நல்லா வளர்ந்து வருவாங்க. நான் ரிவர்ஸாக சொல்கிறேன். சரி, இப்போது பூஜை ரூம் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத ஓரமாக வச்சுருங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், பூஜை ரூம் எங்கே இருக்கக்கூடாதுங்கிறத வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் பயன்படும். அதை மட்டும் வச்சுக்கோங்க. அதை தவிர வீட்டில் வேறு எங்கே வேணால் பூஜை ரூம் இருக்கலாம். இதை மட்டும் தெரிஞ்சு அப்போ தானே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல இருந்துச்சுன்னா மாற்றிடுங்க. 2 இடமா. முதல்ல வடகிழக்குன்னு சொல்லக்கூடிய ஈசானிய மூலையில் பூஜை ரூம் வர்றது, அதாவது எக்ஸாக்ட் ஈசானியம் சொல்கிறேன், அந்த மூலையில் வர்றதுங்கிறது அவ்வளவு விசேஷம் அல்ல. அந்த இடத்துல பூஜை ரூம் வைக்கிறவங்களுக்கு சில சிக்கல்கள் வருது. ஏன் நம்ம திருப்பி சயின்டிஃபிக்காக அணுகும் பொழுது ஈசான்யம் அப்படிங்கிறது தான் துவாரம், வாஸ்து புருஷனோட தலை இருக்கக்கூடிய பகுதி. அங்கே தான் அவருக்கு கண்ணும் இருக்குது, காதும் இருக்குது, வாயும் இருக்குது. இது வழியாகத்தான் நம்ம ஐம்புலங்களில் எல்லா விஷயத்தையும் கிரகிக்கிறோம். காதால் கேட்குறோம், கண்ணால் பார்க்குறோம், வாயால் சாப்பிட்றோம், மூக்கால் மூச்சு விடுறோம். இது எல்லாமே ஒரு வீட்டோட வடகிழக்கு பகுதியில் தான் இருக்குது. அப்போது இன்புட் ஆர்கன்ஸ் ஃபுல்லாகவே அங்கே தான் இருக்குது. அப்போது அது வழியாக வரக்கூடிய விஷயங்கள் தான் மொத்த வீட்டுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், நிம்மதியான வாழ்க்கையை எல்லாமே கொடுக்கும். அந்த கார்னரில் நீங்கள் ஒரு ரூமை போட்டு அதை தடுத்துட்டீங்க அப்படின்னாலே அங்கேருந்து வர வேண்டிய விஷயங்களை தடுக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? முதல் காரணம், அந்த இடத்த ஒரு ரூமாக போட்டு எக்காரணத்திலும் எந்த வீட்லையும் தடுக்கக்கூடாது. வடகிழக்குங்கிறது ஃப்ரீயாக இருக்கணும், அந்த மூளை ஃப்ரீயாக இருக்கணும். அங்கே ஜன்னல்கள் முடிஞ்சால் வைங்க, அவ்வளவுதானே தவிர அந்த இடத்துல ரூம் போடக்கூடாது. இது முதல் காரணம். 2வது, வடகிழக்கு அப்படிங்கிறது ஜலமூலை, பஞ்சபூதத்தில் நீர் இருக்கிற பகுதி. அந்த நீர் இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம பூஜை ரூம் வச்சா நம்ம பிரதானமாக நெருப்பை கும்பிட்றவங்க, விளக்கு எரிந்தால் தான் அது பூஜை ரூம். அப்போ அங்கே நெருப்பு வைக்கிறது அப்படிங்கிறதும் அந்த கான்ட்ரடிக்டிவ், ஒரு பூதமும் இன்னொரு பூதமும் ஆகாது. அப்படிங்கும் போது அதை ரெண்டுத்தையும் நம்ம சேர்க்கும் பொழுது அங்கே ஒரு ஸ்பார்க், ஒரு தப்பான ஒரு விஷயம் பிறக்குது. இன்னொன்று, வடகிழக்குங்கிறது ரொம்ப புனிதமான பகுதி, எந்த டவுட்டும் கிடையாது. பசங்க வடகிழக்கில் உட்காந்து படிக்கும் பொழுது நல்லா அவங்களுக்கு ஞாபக சக்தி வரும். நம்ம சாதனைகள் செய்யும் பொழுது, மந்திர உச்சாரணை செய்யும் பொழுது, யோகா நிலை, யோகா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நாங்கள் செய்யும் பொழுது நமக்கு ஒருமைப்பாடு கிடைக்கும். அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் பூஜைன்னு சொல்லக்கூடிய பஞ்சபூத ஆராதனைங்கிறது அந்த இடம் அல்ல. 2வது, தென்மேற்குன்னு சொல்லக்கூடிய சவுத் வெஸ்ட் கார்னர். நிறையா பேர் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா, தென்மேற்கு மூலையை குபேர மூலைன்னு பேர் மாற்றிட்டாங்க. குபேரனுக்கு மூளை அல்ல அவருக்கு, அதாவது கார்னர்ஸ் கிடையாது. குபேரன் வடக்கு மத்திய ஆட்சி செய்யக்கூடியவர். தென்மேற்குங்கிறது நிருதி நிரோபாரம்னு சொல்லக்கூடிய நிருதிங்கிற டயட்டி இருக்கக்கூடிய இடம். அங்கே காசு பண்ணி இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் அங்கே கொண்டு போய் வச்சோம்னா ஸ்டேபிளாக இருக்கும். அப்படிங்கிறனால நம்மளோட பட்டுப்புடவை, நகைகள், டாக்குமெண்ட்ஸு, அப்புறம் நம்ம பெட்ரூம், தாம்பத்திய வாழ்க்கைக்கு முக்கியமான இடமா அதை நம்ம வச்சுருக்கோம். அப்போது அது அங்கே எல்லாம் இதெல்லாம் நடக்குதுங்கிறனால காசுக்கு அடுத்த தான் கடவுள் இருக்காருன்னு நம்ம நினச்சிக்கிட்டு அதை குபேர மூலன்னு சொல்லி நம்ம அங்கே சாமியை வைக்கிற பழக்கம் நடுவில் வந்துருச்சு. அது மிகப்பெரிய தவறு. கடவுளுக்கு காசு தேவையில்லை. காசு இருக்கிற இடத்துல எப்படி கடவுள் இருப்பார்? அவர் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், எல்லாமே அவருக்கு ஒன்றுதாங்கிறதுனால அது நிருதி. இப்போ இதில் நவகிரகங்களில் சொன்ன போல் ராகு ஒரு கரும் வாம்பு இருக்கக்கூடிய இடம் சவுத் வெஸ்ட் கார்னர். சொல்லப்போனால் அதுதான் உண்மையான திசை பிசாசுன்னு சொல்லக்கூடிய. நீங்கள் தஞ்சை பெரிய கோயிலில் போனீங்கன்னா அங்கே லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு சிரமம். ஒரு திசை பிசாசு விளக்கி விட்டுச்சு, பானத்தில் லிங்கம் உட்காரலை. அப்போது இடைக்காட்டு சித்தர் போய் அங்கே கருவூரா சித்தர் போய் அதை அஷ்டபந்தனம் பண்ணி கொடுத்தாருங்கிற வரலாறு இருக்குது. அங்கே ஒரு திசை பிசாசு நின்றுச்சுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சவுத் வெஸ்ட் கார்னருங்கிற ஒரு திசை பிசாசுன்னு சொல்லக்கூடிய ஒரு தப்பான விஷயம் இருக்கக்கூடிய இடம். அதுக்காகத்தான் நம்ம சவுத் வெஸ்ட் கார்னரில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து அந்த இடத்துல நம்ம மாஸ்டர் ஆஃப் த ஹவுஸ் படுக்கணும்னு ஏன் சொல்கிறோம்னா, அங்கே அந்த வீட்டோட மாஸ்டர் படுக்கிறான்னா வேற ஒன்று வந்து படுக்கும். புரியுதுங்களா? அது நம்ம வீடு நம்ம கையை விட்டு போயிருங்கிறனால அதை நம்ம ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த பில்டிங்கை வைக்கிறோம், வெயிட்டு போடுறோம், அடைக்கிறோம். இதுக்கு பின்னாடி இவ்வளோ சுச்சமங்கள் இருக்குது. அப்போ அந்த இடத்துல போய் நீங்கள் புனிதமான கடவுளை வச்சு பூஜை பண்ணீங்கன்னா அந்த டேட்டே அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டான விஷயங்களை செய்யும். அது உலக இன்பங்களுக்கான விஷயம். புரியுதுங்களா? அது சந்தோஷமாக இருக்க வேண்டிய விஷயம், காசு பணத்தை வைக்க வேண்டிய விஷயம், ஸ்டேபிளான விஷயம். அது பூஜை செய்வதற்கு அல்ல. அதனால் இது ரெண்டுமே தவறு. இதை ரெண்டை தவிர நீங்கள் வேறு எங்கே வேணால் வைக்கலாம்.
ஓகே, இது சிம்பிளாக சொல்கிறேன். இதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில இடங்களில் நெருப்பு எங்கே எரிஞ்சால் உங்களுக்கு நல்ல பணம் தரும் அப்படிங்கிறதுக்கு நான் அடுத்த விஷயங்களில் சொல்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி, இப்போ பொதுவாக நம்ம ஒரு விஷயம் எல்லாருக்கிட்டையும் கேட்குறது வந்து கடன் நம்ம வாங்கிடுறோம், பட் ஆனால் அதை அடைக்கிறதுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சரிக்கணும், நமக்கு தேவையான பண வரவு கிடைக்க மாட்டேங்குது, பொருளாதாரத்தில் சிக்கல் வருது அப்படின்னு. ஆனால் என்னதான் இருந்தாலும் கடன் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவையாக மாறிடுச்சு. நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பணம் கிடைக்குமா, நான் ஒருத்தட்ட கேட்டிருந்தேன், அவர் இன்ன வரைக்கும் தரேன்னு சொன்னார், கிடைக்கல. பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், இன்ன வரைக்கும் எனக்கு அதுக்கான பணம் வந்து இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களையும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த அத்தியாவசிய தேவைக்காக கடன் வாங்குறது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது டிப்ஸ் இருக்கா? நல்ல கேள்விமா. அதாவது கடன்கிறது என்றைக்கும் ஒரு தவறான விஷயம் கிடையாது. வாழ்க்கையில் கடன், நம்ம மூச்சே கடன் வாங்கி தான் விட்டுட்ருக்கோம், புரியுதுங்களா? வாழ்க்கையே கடன் தானே. இந்த 40 வருஷம் கடவுள்கிட்ட கடன் வாங்கி தான் நம்ம வாழ்ந்துட்டு திருப்பி நம்ம பரபிரம்மத்தோட போய் சேர்ந்துடும். அப்போது கடன்கிறது தவறு கிடையாது. அது தேவையான கடனா தேவையில்லாத கடனா அப்படிங்கிறது மட்டும்தான். ஒரு வியாபாரம் செய்கிறதுக்கு ஒருத்தவங்களுக்கு ஆசை இருக்குது, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு பேக்கரி வைக்கணும்னு ஆசை இருக்குது, பட் அவங்க எங்கே போய் காசு கேட்குறதுன்னு தெரியல. ஒருத்தர் வந்து ரொம்ப நாளாக அடிமை தொழிலில் இருக்கார், சின்னதாக ஒரு தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்றாரு. அப்போ அவருக்கு அதுக்கு முதலீடுக்கு காசு தேவைப்படுது. காசு வந்துருச்சுன்னா நான் சம்பாரித்து திருப்பி அதை அப்படியே படிப்படியாக கட்டிடுவேங்கிற கனவில் அவங்க இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கடந்து ஒரு மருத்துவ செலவு அவசரமாக வந்துருச்சு, டைம் பீயிங்க்கு கிடச்சிருச்சுன்னா வேறு ஒரு சொத்து விற்று நான் அதுலேருந்து காசு எடுத்து இந்த கடனை அடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா பொதுவாகவே ஒரு விஷயத்தை லிக்விடேட் பண்ண முடியாமல் தவிக்கிறவங்க, என்கிட்ட ஒரு வீடு இருக்குது, இடம் இருக்குது, கார் இருக்குது, எனக்கு அவசரமாக காசு தேவைப்படுது, ஆனால் இது லிக்விடேட் ஆக மாட்டேங்குது. ப்ராப்பர்ட்டியாக இருக்குது, ஆனால் அது கையில் காசாக வர மாட்டேங்குது. அந்த மாதிரி லிக்விட் கேஷ் லிக்விடிட்டின்னு சொல்லக்கூடிய இடம் இது எங்கே இருக்குன்னா, ஒரு வீட்டில் சவுத் ஈஸ்ட் கார்னர், தென்கிழக்கு அக்னி மூலை தான். இதுக்கு முன்னாடி சொன்ன நெகட்டிவ் கடனுக்கும் இதுதான் சொல்லியிருப்பேன். கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மாற்றுறதும் இங்கே தான். அங்கே அக்னி இல்லாத பட்சத்தில் தவறான கடனில் போய் மாட்டிக்குவாங்க. அங்கே சரியான அக்னி இருக்கும் பட்சத்தில் அது கிரியேட்டிவான, நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்களுக்கான கடனாக வந்து அது திருப்பி செலுத்தப்படும். அப்போ எந்த விதமான ப்ராப்பர்ட்டி லிக்விடேஷனாக இருந்தாலும் ஒரு கடன் தேவைப்படுது, ஒரு மணி லிக்விடிட்டி வேணும்னா அது சவுத் ஈஸ்ட் கார்னரே. அதுலேயும் இன்னும் சூட்சமமான விஷயம் என்னென்னா, ஒரு தென்கிழக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு மூலையை நம்ம ஒரு கிச்சன்னு பிரிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஒரு ரூம் கட்டுறீங்க, ஒரு கிச்சன் கட்டுறீங்க, அது 10க்கு 10 கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சவுத் ஈஸ்ட் கார்னரில் நீங்கள் கட்டியிருக்கக்கூடிய 10க்கு 10 ரூமை விட அதோட நார்த் வெஸ்ட் கார்னர், புரியுதுங்களா? தென்கிழக்கின் வடமேற்கு, திருப்பியும் சொல்கிறேன், தென்கிழக்குங்கிறது அக்னி, அதில் இருக்கக்கூடிய வடமேற்குங்கிறது ரொட்டேஷன், புரியுதுங்களா? அந்த பர்டிகுலர் இடத்த பிடிச்சி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும் பொழுது, ஆக்டிவேஷன்னா ஒன்றும் கிடையாது, அந்த இடத்துல சுத்தமான ஒரு நெய் விளக்கு, அதுவும் மேல் நோக்கிய விளக்கு, காமாட்சி விளக்கல்ல, இந்த இதுவே இல்லாமல் அடியிலிருந்து திரி கொடுத்து மேல் நோக்கி எரியக்கூடிய சின்ன விளக்கு இருக்கும். மண் விளக்கல்ல, மண் விளக்குக்கு திசை உண்டுமா? மண் விளக்குன்னா நீங்கள் கிழக்க பாட்டு மட்டும்தான் ஏற்றணும். நான் சொல்கிறது என்ன விளக்குன்னா மணி விளக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன இப்படி நடுவில் ஒரு ஸ்டெம் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் வந்து கொடுத்து திரியை வெளியே எடுத்தனா மேல் நோக்கி எரியும். மேல் நோக்கிய விளக்கு, சரிங்களா? சின்ன விளக்கு, மேல் நோக்கிய விளக்கு வாங்கி அதில் நெய், சுத்தமான நெய் விட்டு, நான் சொல்லக்கூடிய தென்கிழக்கு அறையோட, தென்கிழக்கு அது வந்து எல்லா வீட்லேயும் கிச்சனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சிலர் அங்கே கிச்சன் வைப்பாங்க, ஒரு சிலர் வடமேற்கில் வைப்பாங்க. அப்போது அந்த சவுத் ஈஸ்ட் ரூமோட நார்த் வெஸ்ட் கார்னரில் அந்த விளக்கை வச்சு அங்கே நீங்கள் அந்த தீபம் ஏற்றும் பொழுது, தொடர்ந்து ஏற்றிட்டு வரும்போது இது ரொம்ப விரைவாகவே அந்த கேஷ் லிக்விடிட்டியை கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் கேட்குற இடத்துல கடனை கொடுக்கும். இல்லைனாலும் வேறு ஏதாவது வழியில் உங்களுக்கு அந்த தேவைப்படுற கடனை கொண்டு வந்து சேர்க்குமா. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், தேவைப்படுறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுது. கண்டிப்பாக இந்த வீட்டினுடைய தலைவாசல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லாருமே பார்க்குறது. தலைவாசல் எந்த திசையில் இருக்கணும், எந்த திசை நோக்கி இருந்தால் நல்லது, எந்த திசையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் வந்து குழப்பத்திலேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் தலைவாசல் இருக்க வேண்டியது பர்ஃபெக்ட் திசை அப்படின்னா எது? இப்போது சிம்ம வாசல்னு, தலைவாசல், மெயின் டோர் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது தான் ஒரு வீட்டோட துவாரம். குகைக்கு துவாரம் இருக்கிற மாதிரி வீட்டுக்கு அது வழியாக தான் எல்லோரும் வந்து போகிறதுங்கிறதுனால அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக உண்டு. இன்னொன்று, திசைன்னு சொல்லும் பொழுது, இது நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், திசை வந்து
ஒரு பிளாட் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அந்த பிளாட்டுக்கு பாதை தடம் ரோடு எந்த சைடு இருக்கோ, அது வடக்கு பார்த்த பிளாட்டாக இருந்தால் அந்த வீட்டுக்கு வடக்கு வாசல் தான் வைக்கணும். அது தெற்கு பார்த்த பிளாட்டாக இருந்தால் தெற்கு வாசல் தான் வைக்கணும். அதை மாற்றி வைக்கும் பொழுது தவறான எஃபெக்ட் எதுவும் கொடுக்காது. தலைவாசலுக்குள்ள ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது, ஒரு நியூட்ரல் வாசலாக இருக்கும். ஏன்னு நான் திருப்பியும் சொல்லியிருக்கேன், ஒரு ஆறு ஓடும் பொழுது அந்த ஆற்றுலேருந்து நீங்கள் வாக்கியா வெட்டினீங்க அப்படின்னா அதுக்கு பெர்பண்டிகுலராக மூல மட்டத்துக்கு அதுக்கு பெர்பண்டிகுலர் டைரெக்ஷனில் தான் வெட்ட முடியும். வாக்கியாலேருந்து வரப்பு வெட்டுறீங்கன்னா அதே மாதிரி மூல மட்டத்துக்கு பெர்பண்டிகுலராக தான் கொண்டு போக முடியும். அதுலேருந்து வயலுக்கு பாய்ச்சும்போது அதே மாதிரி தான். அப்போ அந்த வீதி அப்படிங்கிறது தான் பொதுவாக அந்த எனர்ஜின்னு ஓடிட்டு இருக்கக்கூடிய ஆறுன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த திசையில் நீங்கள் வாசல் வைக்கும் பொழுது அது வீட்டுக்குள்ளே பிரவேசிக்குமே தவிர நீங்கள் வேற பக்கம் திருப்பி வாசல் வச்சுட்டு சுற்றி வாங்கினா அந்த விஷயம் சுற்றி வராது. புரியுதுங்களா? அப்போது நீங்கள் இடம் வாங்கும் பொழுதே நீங்கள் ஜாதகம் பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கோங்க, எது வேணால் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எந்த திசையில் வாங்கணும், என்னை பொறுத்தளவுக்கு எல்லா திசையும் நல்ல திசையே. அந்த மாதிரி ஒன்று அமையுது உங்களுக்கு அப்படின்னாலே அது உங்களுக்கு நல்லது செய்யும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. அப்போது நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வாங்கும் பொழுதே உங்களுக்கு வடக்கு வாசல் தான் வேணும்னா வடக்கு பக்கம் உள்ள பிளாட்டே வாங்குங்க, தெற்கு வாசல் வேணும்னா தெற்கு பக்கம் உள்ள பிளாட்டே வாங்குங்க. ஓகே. சிலர் வந்து ஜாதகம் பார்த்து எந்த பக்கம் தலைவாசல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் ஜாதகத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு, அது உண்மையா? அதுதான் திருப்பி சொல்கிறேம்மா. ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்க, சரிங்களா? ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, 2 குழந்தைங்க, அவங்க அப்பா அம்மா சேர்த்துக்கோங்க. 6 பேர் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 6 பேர்த்துக்கும் ஒரு ஜாதகத்தில் ஒரு தலைவாசல் காட்டும். அப்போ ஒருத்தவங்க நல்லா இருந்து ஒருத்தவங்க நல்லா இல்லாமல் போனால் பரவாயில்லையா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? சில பேர் தான் சொல்லுவாங்க, யார் பேரில் வீடு இருக்கோ அவங்க ஜாதகத்தை மட்டும் பார்த்தா போதும்பாங்க. அப்போ அவங்க மட்டும் தான் அந்த வீட்டில் வசிக்கிறாங்களா? யார் பேரில் இருக்குங்கிறதெல்லாம் கிடையாது. அது வந்து வாசல் அப்படிங்கிறது. ஆனால் நமக்கு பாரம்பரியத்தில் ஒரு முறை இருந்தது. வீட்டு தலைவி யாரோ அந்த தலைவியோட ஜாதகத்தை வச்சு பார்த்து தலைவாசல் எடுக்கக்கூடிய முறைகள் இருந்தது. ஆனால் நம்மலாம் அதெல்லாம் கடந்து நூற்றுக்கணக்கான வருஷங்கள் தாண்டி வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம அந்த விஷயத்தை எடுத்து குழப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அன்றைக்கி நமக்கு இருந்த கட்டுமான விஷயங்களும் சரி, நம்ம அமைச்சிக்கிட்ட விஷயங்களும் சரி இன்றைக்கி இல்லை. கிட்டத்தட்ட 75% மாறி போச்சு. 25% தான் கையில் வச்சுட்ருக்கோம். அதில் எது பெஸ்ட்டோன்னு எடுத்து பார்க்கும்பொழுது டிரெக்ஷனுக்கு முக்கியத்துவம் தேவையில்லை. ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு என்ன தேவை, இதில் அதுக்கு எது செட் ஆகுங்கிறது பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சவுத் அண்ட் வெஸ்ட்டு போகும்போது ஒரு சில வாஸ்து டிஃபிகல்ட்டிஸ் வருது. ஆனால் சவுத் அண்ட் வெஸ்ட்டு தப்பான டிரெக்ஷன் நான் சொல்ல வரல, ரொம்ப நல்ல டிரெக்ஷன். ஆனால் பிளானை செட் பண்ணுறதுல சிக்கல் வரும். நீங்கள் சவுத் அண்ட் வெஸ்ட்டு ஒரு ஜாதகக்காரர் சொன்னான்னு வாங்கிடுவீங்க, சின்ன பிளாட்டாக வாங்கிடுவீங்க. அவர் அதை ஒரு பாயிண்ட்டை வச்சு நீங்கள் சவுத் அண்ட் வெஸ்ட் எடுத்துகிட்டு வாஸ்துவில் இருக்கக்கூடிய 50% விஷயங்களை இன்கார்பரேட் பண்ண முடியாமல் போச்சுன்னா யாருக்கு பாதிப்பு? கண்டிப்பாக அவங்களுக்கு தான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது அதுக்காகத்தான் திசைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இடத்த வாங்குங்க. என்னால் சின்னது தான் வாங்க முடியும் சார், பெருசு வாங்க முடியாது சார், அப்படியா ஈஸ்டர்ன் நார்த்து போங்க, ஈஸியாக உங்களுக்கு பிளான் உட்காரும். அதுலேயும் சவுத்து போகிறீங்களா, கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி கொஞ்சம் வீட்டை சுருக்கிக்கிட்டு நம்ம அதை இதை பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்போது உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. டிரெக்ஷனுங்கிறது செகண்டரி தான். ஓகே. அடுத்தது தலைவாசல் அமைக்கக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள். எந்த ஒரு வீடுன்னு இருந்தால் அதில் எங்கே ஒரு திசை இருக்குது, இப்போ வடக்கு திசைனே எடுத்துக்கிறோம் அப்படின்னா நிறைய அதில் குழப்பங்கள் வருது. என்ன ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எக்ஸாக்ட் ஈசானிய கார்னரில் கொண்டு போய் வாசல் வைங்கம்பாங்க. ஆனால் நம்ம பாரம்பரிய பழக்கம் அப்படி அல்ல. ஏன்னா இப்போது ஒரு திசையை எடுத்துகிட்டா 2ஆக பிரிச்சிடுறோம். வடக்கு அப்படின்னா கிழக்க ஒட்டின வடக்கு பகுதி, வடகிழக்கு கிழக்கு பூராமே உச்சம், வடமேற்கு வடக்கு பூராமே நீச்சம் அப்படின்னு நம்ம 2ஆக பிரிச்சுட்டிங்கன்னா அப்போ அதில் அவ்வளோ தூரம் எக்ஸாக்ட் வடகிழக்கு கார்னரில் கொண்டு போய் வச்சாதான் பவர் அதிகம் அப்படின்னு சில பேர் இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்மளோட பாரம்பரியம் அப்படி இல்லை. பெரிய பெரிய வளமையாக வாழ்ந்தவங்க வீட்டெல்லாம் எடுத்து பார்த்தா அந்த மொத்த திசை அவுட்டர் டு அவுட்டர் நம்மளோட நார்த்து சைடை பூரா 9ஆக பிரிக்கணும். பிரித்து அதில் வரக்கூடிய இப்போ இதில் ஜாதகம் பார்க்கலாம். இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அவங்க ஜாதகத்தில் நடுவில் வரக்கூடிய புதன், குரு, சுக்கிரன், இது 3ம் நடுவில் இருக்கக்கூடிய, அதாவது சூர்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கிர சனி ராகவே கேதவேன்னு 9ஆக பிரிக்கிறோம். அப்போ நடுவில் வரக்கூடிய அந்த 3 இடத்துல தான் நம்ம வாசல் அமைக்கணும். இதில் அவங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவாக இருக்குது, இல்லை அவங்க எந்த மாதிரி பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருந்தாங்கன்னா புதன் வாசல், புரியுதுங்களா? பெரிய ராஜாங்க வேலை அரசு வேலைன்னா குருவாசல்,
இல்லை அவங்க ரெண்டும் கலந்த வாணிபம் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா சுக்கிரவாசல். இல்லை நகைக்கடை சம்மந்தப்பட்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்காங்கன்னா சுக்கிரவாசல். அவங்க ஜாதகத்திலையும் கம்பேர் பண்ணி இது 3ல் ஒரு வாசல் வைக்கிறதுங்கிறது சிறந்தது. ஆனால் அதுக்காக எக்ஸாக்டாக அந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் வைக்கிறது தவறுன்னு சொல்ல வரல. ஆனால் அதை விட இது சிறந்ததுன்னு சொல்ல வரேன். எப்பயுமே என்னை பொறுத்தளவுக்கு கார்னர்ஸை ஓப்பன் பண்ணக்கூடாதுமா. மூளைகளில் இருக்கக்கூடியது ஒடுங்கும் சக்தி. நடுவில் பிரவேசிக்கக்கூடிய விஷயங்கள் தான் உள்ளே வரக்கூடிய. இப்போ நீங்கள் அஷ்டதிக்கு பாடகர்கள் எடுத்துக்கிட்டாலே மத்தியில் உள்ள டயட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப பரிச்சயமாக இருக்கும். இப்போ கிழக்கு மத்தியில் இந்திரன் சொல்லுவோம், இந்திர சக்தின்னு சொல்லுவோம். அதை சூரிய சக்தின்னு எடுத்துக்கலாம். சூரிய சக்தி வீட்டுக்குள்ளே வந்து போகணும். வடக்கு மத்தியில் குபேரன், குபேரன் தான் வீட்டுக்குள்ளே வந்து போகணும். இப்போ மேற்கு மத்திய வருணன், வருணன் தான் மலை. அப்போ வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பணத்தை குறிக்கக்கூடியது அந்த சக்தி வீட்டு. ஆனால் தெற்கு மத்திய மட்டும் சொல்லும்போது யமன்னு சொல்லுவோம். நான் எப்பயுமே மட்டும் தெற்கில் மட்டும் புதன் வாசல் திறக்க மாட்டேன். தெற்கு பக்கம் மட்டும் புதன் கிடையாது. ஏன்னா அது மத்தியில் யமன், அது வீட்டுக்குள்ளே வந்து போகணும் யாரும் ஆசைப்பட மாட்டோம். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் தான் இன்றைக்கி வாழ முடியும். ஒருத்தவங்க இறந்தாதான் அடுத்த குழந்தை வளர முடியும். அதனால் பாப்புலேஷன் கரெக்டாக இருக்கும். அப்போ அதுவும் இது இந்த 4 சக்தியும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய சக்தி. மற்ற 4 கார்னரும் ஒடுங்கு சக்திகள். புரியுதுங்களா? அந்தந்த மூலையில் போய் அங்கேயே ஒடுங்கி இருக்கக்கூடிய சக்தி. ஸோ மூளையில் திறக்கிறதுங்கிறது நான் பெருசாக ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. சென்டர்ஸில் திறக்கிறதுங்கிறது நல்ல ஒரு வளமையை கொடுக்குது. மத்திய வாசல்கள் அது அமைக்கிறது அப்படிங்கிறது, அந்த வாசல் எந்த மாதிரியான விஷயங்கள் அமைக்கணும்னா மரத்தால் தான் அமைக்கணும். புரியுதுங்களா? அதுக்கு அழகான நிலை வச்சு அது மேலே கஜலட்சுமி வைக்கிறதுங்கிறது நம்ம பழக்கம். அப்படி இல்லைனாலும் அட்லீஸ்ட் சாதாரணமாக அமைச்சிங்கனாலும் மரத்தால் அமைங்க. நான் எல்லாத்தையும் நான் பிளான் போட்டு கொடுக்குறவங்ககிட்டலாம் ஒரு வார்த்தை சொல்லுவேன், சார் உங்களால் முடிஞ்சால் டபுள் டோர் வைங்க சார். 2 பக்கம், அதாவது ஒரு தோல் இருக்குது, தோலுக்கு 2 கை இருக்கிற மாதிரி ஃப்ரேமில் 2 பக்கமும் உள்ளே போகுது. இது ஒன்று கிளாக் வைஸ், ஒன்று ஆன்டி கிளாக் வைஸ், பேலன்ஸ்டாக இருக்கும் சார். செய்யுங்க முடிஞ்சால். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் முடிஞ்சால் செய்யுங்கிறது நான் எல்லாத்தையுமே சொல்கிற விஷயம். நிறைய இடங்களில் சிங்கிள் டோர் வைக்கிறது, எல்லா இடத்துலையுமே சிங்கிள் டோர் தான் வைக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல இல்லை, எல்லா இடத்துலையுமே. ஆனாலும் நமக்கு ஒரு ஆசை, அந்த டபுள் டோருக்கு ஒரு அழகு இருக்குது, நம்ம பாரம்பரியத்தில் இருக்கக்கூடியது. இன்னொன்று, டபுள் டோர் இடம் கம்மியாக அடிக்குமா. இப்போது ஒரு சில இடங்களில் நீங்கள் இன்னொரு சென்டர் வாசல் வைக்கும்போது டபுள் டோர் தான் வைக்க முடியும். ஏன்னா சிங்கிள் டோரை திறந்தீங்கன்னா நீங்கள் ஒரு பக்கம் நிற்கும், கடைசி இது வரைக்கும் போகாது. ஆனால் டபுள் டோராக இருக்கும் பொழுது அழகா பாதிக்கு பாதி தானே, ஒன்று இப்படி போயிடும், ஒன்று இப்படி போயிடும். அதனால் பேலன்ஸ்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அது ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் ஃபோன் பண்ணி, சார் ஸ்டீல் டோர் வைக்கலாமா, ஸ்டீல் டோர் வைக்கலாமா, சேஃப்டி சார், மரத்தை விடையா சார் சேஃப்டி, நம்ம மனசை விடையா சார் சேஃப்டி. ஸ்டீல் டோருங்கிறது வாசலுக்கு அலவுடு கிடையாதுமா. நல்ல மரத்தால் உள்ள டோர் வைங்க. அப்போது அதுக்கு இப்போ நில வைக்கும்போது கீழே 5 பொருட்கள் வைக்கக்கூடிய பாரம்பரியம் உண்டு. சங்கு ஸ்தாபிதம், கீழ் சங்கு மேல் சங்கு 2 சங்கு ஸ்தாபிதம் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல, வாசல் மரத்தால், நல்லா சுத்தமான மரத்தாலையாவது வைங்க. ஸோ இதுதான் தலைவாசல் சம்மந்தப்பட்ட விஷயம். சார், நிறைய விஷயங்கள் நம்ம வாஸ்து ரிலேட்டடாக நிறைய சந்தேகங்கள், பொதுவாக இது எல்லாருக்கும் காமனாக இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அப்படின்னு. பூஜை ரூமு, கடன் வாங்குறதுக்கு அண்டு வீட்டில் தலைவாசல் எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நுணுக்கமாக சொல்லியிருந்தீங்க. அதனோட டெஃபினிஷனோட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும், அதோட வாஸ்துக்கான வகுப்புகள் நிறைய பேர் ஆர்வமாக காத்துட்ருப்பாங்க. வாஸ்து நான் படிக்கணும், ஆனால் அதுக்கான சரியான இடம் எனக்கு அமையலை அப்படின்னு தேடக்கூடியவங்களும் நிறையா இருப்பாங்க. அதற்கான வாய்ப்பும் இந்த நேர்காணலில் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவலாக இந்த நேர்காணல் அமைந்ததற்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.